கலைஞர் என்ன மாத்துறாரு, உடன்பிறப்புகளேன்னு மாத்துறாரு. என்னோடு உடன் பிறந்தவன் ஆணோ பெண்ணோ, தம்பியோ தங்கையோ, இருபாலருக்கும் அரசியல் பொதுவானது. அப்ப என் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு பதவிகளுக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் வருவாங்க. சென்னையில மெட்ரோல வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எலி வேலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில போட்டு அனுப்புறாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்க போச்சு சொல்லுங்க. எவ்வளவு 1000 மெட்ரிக் டன், அது எவ்வளவுக்கு வித்தாங்க, ப்ரூஃப் கேளுங்க. அம்மா இந்த நாயுடு உங்களை போட்டு கொடுக்குறாடா. டேய் அதை ஏன்டா கலவரம் நடந்த இடத்துல மறுபடியும் அடிச்சு சொல்றீங்க? தமிழகத்துல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுல ஊழல் நடந்திருக்கிறதா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கு. பதிலே இல்ல. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. அவளோட பாப்பா கட்சியில ஒருத்தர் ஒன்றிய செயலாளர், அவர் ரொம்ப சீனியரா இருந்தார், 65 வயசுக்கு மேல இருக்க அந்த பெரியவருக்கு. அவர் பஸ்ல போயிட்டு சார் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர், நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. தூரத்துல எவனோ ஒருத்தன் சமூக நீதின்ட்டான். சமூக நீதி அவருக்கு பின்னாடி நீதின்னு வருதுன்னு அடுத்து 2வது கொள்கை என்னன்னு கேட்டா உதய நீதி, 3வது கொள்கை இன்ப நீதினு சொன்ன காணொலி இருக்கு. ஒழுங்கா படிடா. ஊர்ல ஒரு எம்எல்ஏ கனிமவள கொள்ளைய வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளரை அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது, செய்தித்துறை அமைச்சரை போய் கேக்குறாங்க. செய்தித்துறை அமைச்சர் அப்படியா, நானும் பார்க்கலையே. இதற்கு இது பதில் இல்லையே. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? யோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முரசறைந்து சொல்லிய திராவிட பேரரசு இவரா? ஆமாங்க. யார் சொல்லி கொடுத்தா? நான் சொந்தமா யோசிச்சதுங்க. புதியதொரு திராவிட மாடல் சரித்திரத்திற்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கும் விடியலின் உதய சூரியன். 24 மணி நேரமும் உழைப்பு 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 என்பதையே ஆயுதமாக்கி போராடும் திராவிட போராளி என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து. தேர்தல் பணின்னு வந்துட்டா கழக உடன்பிறப்புகளை அடிச்சிக்க ஆளே கிடையாது. திமுகவின் தொழிற்சங்கமான தோமுச அலுவலகத்தில் பதவிக்கான போட்டியால் இரு தரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதே வேகம், அதே ஆற்றல், அதே சுறுசுறுப்பு, அதே கவனத்தோடு இந்த முறையும் உழைக்க நீங்க தயாரா? அந்த நாய் கொடுக்கிற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் முன்னாடியே சொல்லி இருந்தேன், இந்த தேர்தல்ல நம்ம கட்டாயம் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும் என்று சொல்லி இருந்தேன். ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமா 1,14,00,000 குடும்பங்கள் நம்ம கழகத்தோட இணைஞ்சிருக்காங்க. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்க போறது நீங்க தான், முன்கள வீரர்கள். உங்க உழைப்பிட தான் நாம 7வது முறையா ஆட்சிக்கு வரப்போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள். அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான். உங்களை நம்பித்தான் மொத்த கழகமும் இருக்கு. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. என்னுடைய மொத்த நம்பிக்கை நீங்க தான். ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா. நான் பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி, பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நம்பிட்டு போகாம இருக்குது. இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. எங்கே சொல்லுங்கள்.
ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. ஒவ்வொரு வீட்லயும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. என்ன பேசுறான் விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி பெருதா வச்சுடா செய்யறது. அப்படி தாண்டா. அதனால நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை திட்டங்களையும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ப்ரோ இன்கம் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடு அப்படியே எழுதிடுவாங்க. பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே வரும். கருணாநிதி இடம். நண்பர்களுடைய டீ கடையில உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகப்பா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். வந்துட்டானே, வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. தமிழ்நாட்டுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க. குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட நாம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க. ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க. யார் ராணி? யார் ராணி? என்ன யாரான்னு கேக்குறாரு? அதைத்தாண்டா நானும் கேட்கிறேன். யார் ராணி? இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த குட்டி புத்தகத்தை கட்டாயம் படிச்சிடுங்க. இது என்னுடைய ரெக்வெஸ்ட் இல்ல, கழக தலைவரா உங்களுக்கு போடக்கூடிய என்னுடைய உத்தரவு. பிரச்சாரத்துக்கு போகும்போது கையோடு இதை எடுத்துக்கிட்டு போங்க, இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போங்க. பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா, லாலே லாலே லாலா. மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முன்பு நாம என்னவெல்லாம் செஞ்சிருக்கோம் முதல்ல நமக்கு தெரியணும். பல கட்டுரைகள் எழுதி குத்தனே, அத பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டேன். எங்க சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல.